பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இப்போ அஃபிஷியலாக போருங்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சு. பகல்கமில் அப்பாவி இந்திய பொதுமக்களை இறக்கமே இல்லாமல் சுட்டு கொண்ட பயங்கரவாதிகளை ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் இந்தியன் ஆர்மி தேடி தேடி வேட்டையாடி இருக்கு. பயங்கரவாத அமைப்புகளோட முகாமை குறி வச்சு தாக்கியிருக்கிறாங்க. இப்போவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியா பாகிஸ்தான் பொதுமக்களை அட்டாக் பண்ணலை, அங்கே உள்ள அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படலை. இந்தியா முழுக்க முழுக்க அட்டாக் பண்ணது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தங்கியிருந்த முகாம் பகுதிகளை மட்டும்தான். நியாயப்படி பார்த்தா பகல்கமில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அதுக்கு காரணமாக பாகிஸ்தான் இருந்தாங்களோ இல்லையோ, இத்தனை நாள் வர பயங்கரவாதத்துக்கு ஆதரவான ஒரு நாடாக தான் பாகிஸ்தான் இருந்துச்சு. பகல்கம் சம்பவம் இருக்கலே ரொம்பவே மோசமான ஒரு சம்பவம். அங்கே படுகொலை செய்யப்பட்டவங்க எல்லாருமே அப்பாவி பொதுமக்கள். நியாயப்படி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா பாகிஸ்தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அவங்களே பயங்கரவாதிகளெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு மண்டியிட வச்சு பயங்கரவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இப்படி ஒரு போர் சூழ்நிலையே உருவாகி இருக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக அங்கே என்ன நடக்குது? அவங்க இந்தியா மேலே பழியை தூக்கி போடுறாங்க. இன்னமும் பயங்கரவாதமும் தீவிரவாதமும் முழுமையாக ஒழிக்கப்படாமல் தான் இருக்குது. அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பேச்சும் எடுத்து வைக்கல. முழுக்க முழுக்க பதிலடி கொடுப்போம், திருப்பி தாக்குவோம், அப்படி இப்படின்னு பாகிஸ்தானுடைய முக்கிய அதிகாரிகள் எல்லாருமே சர்ச்சைக்குரிய விதமாக தான் பேசிட்டு வந்தாங்க. அத்தோட மட்டும் நிறுத்தலை. கிட்டத்தட்ட 16 தடவைக்கு மேலே சீஸ் ஃபயருங்கிற ஒப்பந்தத்தை மீறி தொடர்ந்து எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திக்கிட்டே வந்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு பக்கம் பகல்கம் சம்பவம், அதுக்கே பதிலடி கொடுக்கறதுக்கு இந்தியா காத்துக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் தரப்புல இருந்து அத்துமீறி தாக்குதல்ங்கிறத நடத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கடைசியாக நாடு முழுவதும் போர் ஒத்திகை நடத்தப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியான ஒரு சில மணி நேரங்கள்லேயே ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் பயங்கரவாதிகள் வேட்டையாடப்பட்டனர். இந்தியா நடத்தின இந்த தாக்குதலுக்கு அப்புறமா பாகிஸ்தான் இந்தியா போரை தொடங்கி வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான அறிக்கைகளை வெளியிட்டாங்க. பாகிஸ்தான் அப்படி ஒரு அறிக்கையை வெளியே விட்ட உடனே தெரியும் கண்டிப்பாக அவங்க பதில் தாக்குதல் நடத்துவாங்கன்னு. ஆனால் அதை அவங்க எவ்வளோ சீக்கிரம் நடத்துவாங்கன்றது தான் எதிர்பாராத ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பூஞ்ச் அப்படிங்கிற மாவட்டத்தில் எல்லையோரம் அமைஞ்சிருக்கக்கூடிய கிராமங்களில் பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தியிருக்கு. சோகம் என்னன்னா இதுலேயும் அதிகமான அப்பாவி பொதுமக்கள் தான் இறந்து போயிருக்காங்க. அப்பாவி பொதுமக்கள் தான் அதிகமாக படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 பேர்கிட்ட இறந்து போனதா இப்போ வர தகவல் வெளியாகிருக்கு. ஆல்மோஸ்ட் 57 பேருக்கு மேலே படுகாயம் அடைஞ்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இப்போ அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே அவங்களோட வீடுகள்லேருந்து வெளியேறி பாதுகாப்பான இடத்த நோக்கி குடிபெயர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல், மசூதி, கோவில், ஹாஸ்பிட்டல்னு எல்லாமே மூடப்பட்டுருச்சு. அந்த மக்களோட அன்றாட வாழ்க்கை டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு. இதற்கு அடுத்தபடியாக இப்போ இந்திய ராணுவம் சர்ச் அண்ட் டெஸ்ட்ராய் ஆப்ரேஷனில் இறங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸை விட இப்போ 3 மடங்கு அதிகமான பலத்த பாதுகாப்புங்கிறது எல்லையோரங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி 2 நாட்டுக்கும் நடுவுலையும் பதட்டமான சூழ்நிலை நிலவ ஐக்கிய நாடுகளான சீனா, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாருமே 2 நாட்டு மக்களும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு உடன்படுங்க. இது தொடர்ந்தா பாதிக்கப்பட போகிறது அப்பாவி பொதுமக்கள் தான். அதனால் போருங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பேச்சுவார்த்தைக்கு முன்வாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. இந்த பதற்றமான சூழ்நிலையை பொறுத்தவரையில் இந்தியாவும் இந்திய இராணுவமும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை அட்டாக் பண்ணணுன்ற எந்த எண்ணமும் அவங்களுக்கு கிடையாது. இந்திய இராணுவமும் இந்தியாவும் எதிர்க்கிறது பயங்கரவாதத்தை தான். அமைதியான பேச்சுவார்த்தைங்கிறது உடன்படணும்னா பயங்கரவாதம் ஒழிக்கப்படணும். இப்படி ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் இது முடிவுக்கு வரும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக இது இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுமே போருங்கிற ஒரு விஷயம் வேண்டாம், அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்பட வேண்டாம், போர் என்றைக்குமே ஒரு முடிவு கிடையாது, அது மற்றொரு பிரச்சனைக்கான தொடக்கம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு தான் வராங்க. ஒரு பக்கம் பலர் போருக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமான கருத்துக்களை பதிவிட்டாலும் கூட அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நினச்சி சிலர் வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சோகம் என்னன்னா, நம்ம வருத்தம் தெரிவித்து என்ன பயன்? இங்கே பொறுப்பை ஏற்றுக்கிட வேண்டிய பாகிஸ்தான் நெஞ்சை நிமித்திட்டு சண்டைக்கு வராங்க. சண்டைக்கு வரவங்க கிட்ட நம்மளை திருப்பி திருப்பி அடிக்கிறவங்க கிட்ட வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? இந்திய இராணுவம் வேற என்னதான் செய்ய முடியும்? பகல்கமில் நடந்த தாக்குதலுக்கு மறுதாக்குதலே பயங்கரவாத அமைப்புகள் மேலே மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் இந்திய அப்பாவி பொதுமக்கள் தான் பாகிஸ்தான் நடத்துகிற தாக்குதலில் மறுபடியும் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களோட உயிர் தான் மறுபடியும் பறிப்போயிருக்கு. மறுபடியும் அப்பாவி சிவிலியன்ஸ் பாதிக்கப்படுறது இந்தியாவில் தொடர்ந்து நடக்க இந்தியாவோட பதிலடி பயங்கரமாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.